Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. $1 trillion பொருளாதார இலக்கு செயல் திட்டத்தை சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழகத்திற்கு உலக அளவில் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று தொடங்கியது. இதில் சிங்கப்பூர், கொரியா, இங்கிலாந்து, ஜப்பான் உள்ளிட்ட 35 நாடுகள் பங்கேற்றுள்ளன. மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மத்திய ஜவுளி, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமை விருந்தினராக இதில் பங்கேற்றார். இம்மாநாட்டில் $1 trillion பொருளாதார இலக்கு செயல் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். 170 கோடி ரூபாயில் குவால்காம் சிப் வடிவமைப்பு மையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் நிறுவனத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். செமிகண்டக்டர் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி கொள்கை 2024 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கட்டித் தழுவி வரவேற்றார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தலைமை விருந்தினராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்றார். மாநாட்டிற்கு வந்தபோது அவரை அமைச்சர் டிஆர்பி ராஜா கட்டித் தழுவி வரவேற்றார். நாட்டிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும், மின் வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் முதலிடத்தில் இருப்பதாகவும் அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்தார். Tamil Nadu, the second largest economy in India, is number 1 in many sectors. We are the most industrial state in India with over 45,000 factories. Tamil Nadu is a manufacturing powerhouse. We are number 1. We are number 1 in automobile and auto components manufacturing, and hence the auto capital of India. And we are also number 1 in tire manufacturing. We are the country's top electronics manufacturer, contributing to over 30% of India's exports. India producing 70% of all EV two-wheelers that are sold in India, and over 40% of all the EV four-wheelers sold in India. We are the country's number 1 leather products manufacturer, and we are an emerging world leader in the non-leather footwear sector. We are the number 1 in export preparedness index. We are also number 1 in R&D, enabled by the fact that we produce the highest number of research fellows, especially women. Tamil Nadu is also number 1 in patents in India, and this speaks volumes about our highly skilled talent pool. We are the most urbanized state in India, and we are extremely proud that our cities are among the safest for women in India. தமிழகம் முழுவதும் பரவலான சீரான வளர்ச்சியை ஏற்படுத்துவதே லட்சியம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் பரவலான மற்றும் சீரான வளர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம். அதனால தான் தொழில் திட்டங்கள் எல்லாம் மாநிலம் முழுவதும் பரவலாக அமைக்கப்பட்டு வருது. பல பின்தங்கிய மாவட்டங்களில் பெரும் அளவில் வேலை வாய்ப்பு உருவாக்குற விதமாக முதலீட்டு திட்டங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் அந்த மாவட்டங்களில் இருக்கிற இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் அவங்க வசிக்கிற மாவட்டங்களிலேயே வேலை வாய்ப்புகள் அளிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் பெருமளவில் அதிகரித்து வருது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே தங்களுடைய தொழில் திட்டங்கள் அமைச்சிருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் தங்களுடைய திட்டங்களை நல்லா விரிவுபடுத்தி இருக்காங்க என்பது தமிழ்நாட்டோட சிறப்பான தொழில் சூழலுக்கான அத்தாட்சி. மிக பெரும் தொழில் நிறுவனங்களான ஹுண்டாய், டாடா போன்ற நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை பன்மடங்கு அதிகரித்துள்ளன. 130க்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய திட்டங்களை நிறுவி இருக்கிறது. தமிழ்நாட்டில் முதலீடுகளுக்கான சிறந்த சூழல் அமைஞ்சிருக்கிறதுக்கு இது ஒரு சான்று. முதலீடுகளை ஏற்கிற மாநிலங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணி நிலை வகிக்கிறது. தொலைநோக்கு திட்டங்களால் தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்தார். சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு அனைத்து மாநிலங்களும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று விரும்பியதாகவும் அது சாத்தியமாகி உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மத்திய மாநில அரசுகள் எவ்வாறு இணைந்து செயல்படுகின்றன என்பதற்கு இந்த மாநாடும் தமிழக முதலமைச்சரும் எடுத்துக்காட்டாக உள்ளதாகவும் பியூஷ் கோயல் கூறினார்.
தமிழகத்தில் 21,000 கோடி ரூபாய் அளவுக்கு திட்டங்கள் பிரதமரால் அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். காசி தமிழ்ச் சங்கமம், வாரணாசி இடையே உள்ள பெருமைகளை எடுத்துரைத்த பியூஷ் கோயல் தொலைநோக்கு திட்டங்களால் தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் பாராட்டு தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் 7.7% உள்ளதாகவும் 10வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு முன்னேறி உள்ளதாகவும் தெரிவித்த பியூஷ் கோயல் இளைஞர்கள் அதிகம் கொண்ட நாடு இந்தியா என்று தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய தமிழகத்திற்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார். இதனிடையே ஆதித்யா L1 விண்கலம் வெற்றி பெற்றதற்காக மாநாட்டில் அனைவரும் எழுந்து நின்று வாழ்த்து தெரிவிக்க பியூஷ் கோயல் வேண்டுகோள் விடுத்ததை ஏற்று அனைவரும் எழுந்து நின்று வாழ்த்து தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் ஹுண்டாய் நிறுவனம் கூடுதலாக 6,000 கோடி ரூபாயும், டிவிஎஸ் நிறுவனம் கூடுதலாக 5,000 கோடி ரூபாயும் முதலீடு செய்துள்ளன. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கவும் முதலீடு செய்யவும் ஒப்பந்தங்கள் செய்துள்ளன. இதன்படி ஹுண்டாய் நிறுவனம் தமிழகத்தில் கூடுதலாக 6,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. குவால்காம் 177 கோடி முதலீடு செய்த நிலையில் 1,600 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் சோலார் 2,500 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ள நிலையில் 350 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் சோலார் காஞ்சிபுரத்தில் 5,600 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. கோத்ரேஜ் கன்சியூமர் செங்கல்பட்டில் 515 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் கிருஷ்ணகிரியில் 12,082 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. 40,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் பெகட்ரான் 1,000 கோடி ரூபாய் முதலீடு செய்த நிலையில் 8,000 வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் JSW நிறுவனம் 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ள நிலையில் 6,600 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. டிவிஎஸ் குழுக்கள் 5,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ள நிலையில் 500 வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிட்சுபிஷி நிறுவனம் கும்மிடிப்பூண்டியில் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. ஹுண்டாய் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் 1,100 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. AP மெய்லர் மெர்ஸ்க் சிங்கப்பூர் நிறுவனமும் தமிழகத்தில் முதலீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கோத்ரேஜ் நிறுவனம் தொடங்க உள்ள லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் குளோபல் FMCG நிறுவனத்திற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையொப்பமானது. இந்த நிறுவனத்தின் மொத்த பணியாளர்களில் 5% பேர் LGBTQ மற்றும் மாற்றுத்திறனாளியாக இருக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு நிபந்தனை விதித்துள்ளது. இவ்வகையான நிபந்தனை உலகிலேயே முதல் முறை என்று தொழில்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டுகளித்தனர். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.